ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு ரெண்டு விசேஷமான நாள்னு சொல்லலாம். ஒண்ணு மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளான போகி பண்டிகை. ஸோ இன்னையோட நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாளைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இன்னைக்கு போகியை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் ஏகாதேசி திதியும் கூட. ஒரு புதன்கிழமையில வரக்கூடிய ஏகாதேசி திதி பெருமாளோட அனுக்கிரகம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். ஸோ இன்றைய நாள் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு பெருமாளுடைய திருவடியில நம்ம எல்லாரும் ஒரு சரணாகதி அடைஞ்சு எல்லாரும் அதாவது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத விட, நம்ம ராசி பலனை பார்க்கறத விட, உலகம் எப்படி இருக்கும், நோய் நொடி இல்லாம நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுதான். ஸோ நாளைக்கு நம்ம மகர சங்கராந்தி பலன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த 6 மாத காலத்திற்கு. இன்னைக்கு அந்த பிரார்த்தனையோடையே நம்ம சுபதினம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய போகி திருநாளின் நல்வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சின்ன சின்ன மனக்குறைகள் இருந்தாலும் இன்றைய பண்டிகை நாளில் நம்ம பெரிதளவுக்கு எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நம்மளுடைய வருத்தங்கள், இந்த 7.5 சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறதும் இருக்கும். பட் அது ஏஜ் வைஸ்க்கு தான். ஸோ நீங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். ஒரு 50 வயதிற்கு மேல இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஏகாதசி திதியில் புதன்கிழமையில் மறக்காம விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை பண்ணுங்க. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான நாளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதாரத்தை கவனமாக கண்கொள்ள வேண்டும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னா கூட, ஏதோ இந்த செலவாகுதே, என்னப்பா இப்படி எல்லாம் செலவாகுதே நமக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் மனசுல இருந்துட்டே இருக்கும். இதனால் நீங்க அச்சப்பட வேண்டாம். இன்னும் நமக்கு எவ்வளவோ நாட்கள் இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு. சில மருத்துவ செலவுகளோ இல்லை ஒரு சில விஷயங்களோ நமக்கு மனசை போட்டு வருடினாலும் நம்ம பெருசா அதுக்கான ஒரு பயமோ அல்லது அச்சமோ தேவையில்லை. மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே இருக்கும். பெரிதளவுக்கு இன்னைக்கு நமக்கு எந்த விதமான பாரங்களும் கிடையாது. ராசிநாதன் புதனும் நமக்கு 8ஆம் இடத்துல அனுகூலமாகவே இருக்கிறாரு. இன்னைக்கு மிதுன ராசி நேயர்கள் மறக்காம விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை சொல்லி பெருமாளை வணங்கினால் இவர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இன்னைக்கு செவ்வாய் பகவானும் புதனுடன் சேர்ந்து 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஸோ லாபகாரகன் தான் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் செவ்வாய். ஸோ இந்த புதன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு நன்மையை தான் தரும். கொஞ்சம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார் இல்லையா, அண்ட் 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அவர் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று போகி பண்டிகை மிகவும் அற்புதமான ஒரு நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம். சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு, சந்தோஷம் அனைத்துமே உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு திருப்திகரமான நாளாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களினுடைய ஒரு பொருளாதார நிலைமையை உயர்த்தலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். குடும்ப விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். போகி பண்டிகை இன்று உங்களுக்கு ஒரு மன நிறைவை தருவதாகவே அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். பாக்யநாதன் சுக்கிரனும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் அமையும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஏற்றாற் போல கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சில புதிய செய்திகள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான நாளாக அமையும்.
துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று தீரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் இன்று மன நிறைவு உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகளும் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மனக்குழப்பத்தை தீர்த்து வைப்பார். பாக்யநாதன் சந்திரன் ராசியில் இருப்பது இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் உச்சபலம் பெற்று புதனுடன் இருப்பதும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதனால் வரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதனுடன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான ஒரு நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மனதில் பல நிம்மதியை கொடுக்கும். பல நாட்களாக தூக்கமின்மை மற்றும் எதிரிகளால் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மறைமுக சத்துருக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள், அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு திருப்பத்தையும் கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் பலவிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் அரசியல்வாதிகள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தனிப்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் தீரும். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் புதனுடன் இருந்தாலும் உங்களுக்கு அவர் உச்சபலம் பெற்று இருப்பதும் லாபத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பதும் அனுகூலமாகவே அமைகிறது. கும்பராசி நேயர்கள் இன்று முக்கிய கையெழுத்திடுவதோ அல்லது முக்கிய பொறுப்புகளை வகிக்கவோ வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார். 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் 11ஆம் இடம் எதை பற்றி கூறும்? எந்த கிரகம் அந்த ஸ்தானத்தில் நற்பலனை தரும்? 11ஆம் இடம்ங்கிறதே லாபம் தான். ஸோ எந்த கிரகம் இருந்தாலுமே நமக்கு அது ஒரு சுப பலனை கொடுப்பதாகத்தான் இருக்கும். அசுப கிரகங்கள் இருந்தாலும் கூட, இப்போ ஒரு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு அது ஜீவனகாரகனா இருக்கலாம். உங்களுடைய 10, இப்போ நீங்க கடக லக்னம், உங்களுடைய 10ஆம் இடம்ங்கிறது செவ்வாய். அது நமக்கு சுக்கிரன் வீட்ல லாபத்துல இருக்கு அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரம் பண்றீங்க, பிஸ்னஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுக்கிரனும் உச்சபலம் பெற்று இருந்ததுன்னா, சூப்பரா உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். நீங்க தைரியமா அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாபத்தில் இருக்கக்கூடிய அசுப கிரகம் ஒருத்தருக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்க எதிரிகளை வெல்லுவதோ, இப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ராகு தசை நடக்கிறது. ஆனா அது கடக ராகுவாவே வச்சுக்கலாம் நம்ம. அப்போ நீங்க கன்னியா லக்ன பர்சன், கடக ராகு, ராகு தசை நடக்கிறது, ராகு லாபத்துல இருக்கு. கண்டிப்பா அந்த லாபத்தை அந்த தசால உங்களுக்கு ஒரு பெரிய ஹைப்பை அது கொடுக்கும். அதனால அது ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்க மிதுன லக்னம், லாபத்துல மேஷத்துல சனி இருக்கார். சனி நீச்சமா தான் இருக்கார். அது நீச்சபங்க ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல லாபத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே நமக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில வெற்றியை தரும். என்ன நேயர்களே, இன்றைய இந்த போகி திருநாளுக்கான ஒரு அற்புதமான ராசி பலனை நம்ம பார்த்தோம்.
எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும். இந்த போகி திருநாளோட நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாளைக்கு இருக்கக்கூடிய தை திருநாள் அனைவருக்குமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதற்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.